ஹாய் கைஸ், உங்களுக்காக நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் த லிவியத்தான். இந்த லிவியத்தான் வீடியோ வந்து எல்லாருமே பரபரப்பான ஒரு நியூஸ். அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க லிவியத்தானை பார்க்கலாம். லிவியத்தானை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த லிவியத்தானை பற்றி என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த லிவியத்தான் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த லிவியத்தானை பற்றி பைபிளில், நம்ம புனித நூலான பைபிளில் நிறைய பைபிளில் மட்டும் குறிப்பிடப்படலை, நிறைய இஸ்லாமிய நிறைய கல்ச்சர்ஸ் அந்த மாதிரி குறிப்பிடப்படுது. இந்த நாசா அவங்க வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு முன்னாடி கடல் ஆராய்ச்சி அப்போ பண்ணும்போது கரெக்டாக இந்த லிவியத்தானோட தடைகளை பார்த்து பயந்துட்டு நாசா அவங்களோட விண்வெளி ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த பூமியில் இந்த மனித இடத்த மொத்தமாக வெளியே இட்டுன்னு போகிறேன்னு ஒரு வதந்தி இருக்குது. அதனால தான் நாசா அவங்களோட விண்வெளி. இந்த லிவியத்தான் வருது எப்படி, இது சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது, இந்த லிவியத்தான் கண்முழிக்கிற அன்றைக்கி என்ன நடக்கும், நம்மளாம் செத்துருவோமா, அதை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபுல் டீட்டெயிலான வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடலில் நடக்கிற ரொம்ப பயங்கரமான விஷயம், அமானுஷமான விஷயத்தினால தான் லிவியத்தான் வரப்போகுதுன்னு பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி கேரளாவில் நிறைய லட்சக்கணக்கான மீனுங்க அப்படியே அலையோடு அடிச்சுன்னு வருது. அதுவும் இல்லாமல் நம்ம டெவில் ஃபிஷ்ன்னு சொல்கிறத இந்த மீனும் நம்ம கடலை விட்டு வெளியே, அதை விட ரொம்ப அச்சுறுத்தலான விஷயம் நான் ஓர் ஃபிஷ். இது வந்ததில் ரொம்ப பயங்கரமான விஷயம். ஏன்னா இந்த ஓர் ஃபிஷ் வந்து கடலுக்கு மேலே வருதுனாலே கண்டிப்பாக ஒரு அழிவு வந்துடும் இந்த ஓர் ஃபிஷ் வர்றதுனால அப்படின்னு பேசியிருந்தாங்க. இந்த ஓர் ஃபிஷ் லாஸ்ட்டாக 2011 வெளியே வந்ததுக்கு அடுத்தது நீங்களே பாருங்கள். பெருசாக வந்துக்குது. இந்த ஓர் ஃபிஷ் ஒரு சாபப்பட்டது மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஓர் ஃபிஷ் வந்து வெளியே வந்தது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் கைஸ். இந்த ஓர் ஃபிஷ் வருதுனாலே பெரிய ஒரு அழிவுக்கு காரணம். இல்லைன்னா எல்லாரும் பயந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடல் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது உண்மையான லிவியத்தான் இருக்கா என்ன சந்தேகப்பட்டுருக்காங்க. நம்ம லிவியத்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லாதன்னு சொல்ல முடியாது. அதனால உண்மையான லிவியத்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி உண்மையாக நினைக்கலாம். லிவியத்தான் ஒரு சாதாரண சீ கிரியேச்சர் தானே, அது நம்ம மொத்த ஆர்மி ஃபோர்ஸை வச்சு அழிச்சிடலாம் தானே. அதுதான் கிடையாது. ஏன்னா லிவியத்தான் கடவுளால் படைக்கப்பட்ட அது மனித சக்திக்கோ அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் த லிவியத்தான். இந்த லிவியத்தானோட பவர்ஸ்லாம் நம்ம புனித நூலான பைபிள் இருக்குது. ஜாப் 44 அதில் இருக்கும். இந்த லிவியத்தானோட தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் இந்த லிவியத்தானை பற்றி. இந்த லிவியத்தான் ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக, இதால் எர்த்குவிக்ஸ் அந்த மாதிரிலாம் வர வைக்க முடியும். இது டிராகனோட முகம் மாதிரி இருக்கும். இது மூச்சு காற்றே நெருப்பு கக்குமா. இதோட தோல் அது ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாக்குமா. அதனால நம்ம அமுச்சு விடுற ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் கூட இது உடம்புல ஒரு சின்ன ஒரு அடி கீரல் கூட விடாது. இதுக்கான பவர்ஸ்லாம் என்னதுன்னா, இது ஒரு சைக்ளோன்ஸ் உருவாக்கும், அப்புறமா எர்த்குவிக்ஸ் உருவாக்கும், அதுக்கடுத்தது பெரிய பெரிய அலைகள்லாம் உருவாக்கும். இது ஒரு இருள் சக்தியால் படைக்கப்பட்டது தான் இந்த லிவியத்தான். இந்த லிவியத்தான் ரொம்ப இருள் சக்தி. இதை அழிக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம ஜீசஸ் வருவார். இதை வந்தோடனே இந்த லிவியத்தானை அழிச்சிருவார். கடவுள் மீதான நம்பிக்கை தான் ஜீசஸ்ன்னு சொல்லி நம்ம பேசப்பா கிறிஸ்டின் மித்தாலஜி சொல்லுது. நீங்கள் நினைக்கலாம் இது கிறிஸ்டின் மித்தாலஜி தானே, இது பொய்யா கூட இருக்கலாமே. அதுதான் இல்லை. இந்த
பேரழிவு உண்டாக்குன்னு கடவுள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாராம். பண்ணதுக்கு அடுத்தது ஒரே லிவித்தானை கொண்டுடுறாராம். கொன்னதுக்கு அடுத்தது நீ பூமியை அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கெட்டதா அப்படி இருந்தால் அப்போ நீ போட்டி பொறாமை நயவஞ்சனை எல்லாமே இந்த பசி பட்னி அப்படிலாம் இருந்தால் நீ வெளியே வருவாயா அப்படின்னு சொல்லி கடல் உள்ள இதை சிறை பிடிச்சி வச்சிட்டாராம். ஆனால் இந்த லிவியத்தான் ரியல்லே வரும்போது இதை விட அதிகமான மாற்றங்கள் ஏற்படும். எப்படின்னா அப்போது இருக்கிற மீதி நல்ல எண்ணத்தை கொண்டு இருக்க மக்கள் வந்து கடவுள்கிட்ட எங்களை காப்பாற்றுங்கன்னு ப்ரேயர் பண்ணுவாங்களாம். கடவுள் வந்து சொர்க்கத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு வால் எடுத்துகிட்டு வந்து லிவியத்தானை வெட்டிடுவாராம். அதை குத்தி அதோட ஃப்ரெஷ்ஷை வந்து மிஞ்சி இருக்கிற நல்ல எண்ணங்கள் கூட பகிர்ந்து சாப்பிடுவாராம். இது வந்து ஜூபிஷ் மித்தாலஜியில் மட்டும்தான் இதை லிவியத்தானை பற்றி எழுதிக்குது. அப்புறமா இன்னொரு மித்தாலஜி இந்த கடவுள் பேர் வந்து கேமட்டோட இதுவும் லிவியத்தானோட உருவமும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கேமட் கடவுள் வந்து கேமட்டு அரக்க கடவுள் வந்து மர்டர் அவர் அழிச்சிருக்காங்க. இந்த பூமிக்கு பிரகாசம் எல்லாமே வந்தது. குமாரத்திக்கல் கல்ச்சரையும் இவரோட பேர் எல்லாமே சொல்லிடுறார். இவரோட பேர் தான் லாத்தன். இவரும் வந்து ஒரு பாம்போட தலைக்கமாக இருப்பார். இந்த லிவியத்தான் இது வந்தால் என்ன பண்ணுவோம் எனக்கும் தெரியாது. ஆனால் இதை பற்றி நம்ம புனித நூலான பைபிளில் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து லிவியத்தானை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பைபிளை பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லிவியத்தானை பற்றி நாசா வந்து பண்ணும்போது நாசாக்கே ஒரு டவுட்ஸ் ஏற்பட்டுச்சு. ஐயோ இந்த லிவியத்தான் இருக்குதோ, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க விண்வெளி ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அவங்க அது இன்னும் வதந்தியாக தான் இருக்குது, ஆனால் அது உண்மையாகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லிவியத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளால் படைக்கப்பட்டவர் தானே. ஸ்டார்டிங்லேயே இந்த ஒரு ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தா கண்டிப்பாக ஒரு பாம்போட தலை மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு கான்ட்ரோவர்சியாக இந்த பாம்போட தலையை பார்த்து ஐயோ லிவியத்தான் உண்மையிலே இருக்குது அப்படின்னு தானே நினைக்கி ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே நீங்கள் இந்த வீடியோ. ஆனால் இந்த வீடியோ உண்மையிலே எடிட்டிங் இல்லைங்க, இது ரியல்லு இருக்குது இந்த இடம். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக இது பார்க்கணுன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு அண்டார்டிகாவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் இதில் பாருங்கள், அது வரும். ஆனால் இதோட இதுவே ஸ்கார்டியோட் பிளேட். இந்த ஸ்கார்டியோட் பிளேட்டும் ஒரு டெக்டானிக் பிளேட் தான். ஆனால் இந்த ஸ்கார்டியோட் பிளேட்குள்ளே அண்டர் வாட்டர் வேல்கனோஸ் இருக்குது. இந்த வேல்கனோஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போய் அவ்வளோ ரிசர்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியல. மற்ற டைட்டானிக் பிளேட்ஸ் தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கார்டியோட் பிளேட்டை பற்றி கொஞ்சம் கூட தெரியல. இந்த ஸ்கார்டியோட் பிளேட்டை பற்றி தெரியணுமா இல்லையான்னு தெரில. ஆனால் இந்த லிவியத்தான் உண்மையிலே இருக்குது அப்படின்னும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம வீடியோ சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த லிவியத்தான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கும் தெரியல. ஆனால் அந்த லிவியத்தான் பற்றி பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை விட பெரிய அனிமல்ஸ்லாம் நம்ம வீடியோவில் போடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு லைக் பண்ணிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டெவில் ஃபிஷ்ஷை பார்த்துருப்பீங்க. இந்த டெவில் ஃபிஷ்லாம் கார்ட்டூன் அனிமேல்ஸ் அந்த மாதிரில தான் இந்த டெவில் ஃபிஷ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இது உண்மையிலே இது வெளியே வரும்போது தான் டெவில் ஃபிஷ்லாம் இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னே தெரிய வந்தது. மனிதர்களாக நம்ம இன்னும் நிறைய அடியாளத்தில் நிறைய க்ரீச்சர் இருக்குன்னு அதில் லிவியத்தானும் ஒன்றா இருக்கலாம். இந்த லிவியத்தான் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனிமலாக இருக்குது, ஒரு மிருகமாக இருக்குது. இதை வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல். இது கண்முழிக்கிற அன்னைக்கு ஒரு பெரிய பிரளயமே நடக்கும் நினைக்கிறேன். ஆனால் இந்த லிவியத்தான் மட்டும் இருக்குன்னு நீங்கள் நினச்சா அது ரொம்ப தப்பு காய்ஸ். இது இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா மனிதர்கள் தவறான எண்ணத்துக்கு போகாமல் நல்ல ஒரு எண்ணத்தோடு இருக்கணும்னு தான் இந்த லிவியத்தான் வந்து உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கான்ட்ரோவர்சி வருவது. அவ்வளோ கைஸ், இதோடு நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு